வைக்கம் என்பது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை, ஒரு தெருவுல நுழைகிற போராட்டம். ஒரு தெருவுல நுழைகிற போராட்டத்தை நடத்துறதுக்கு ஈரோடுல இருக்கிற ஈவேரா கேரளாவில் வைக்கத்துக்கு போய் போராட்டம் நடத்தணுமா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாவது ஆலய நுழைவுக்கோ தெரு நுழைவுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவோ ஒரு போராட்டம் ஈவேரா நடத்திருக்கிறாரா? அத்துணை போராட்டத்தை நடத்திய தேசியவாதிகள், அத்துணை போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி. நான் சொல்றது அந்த காலத்து காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ். நான் இத்தாலி காங்கிரஸ் பத்தி சொல்றேன், இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி சொல்றேன். அத்தனை நடத்தியது காங்கிரஸ். நீதி கட்சி ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்தவர் கூட அமைச்சர் இல்லை. ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகுதான், ஒரு காங்கிரஸ் அமைச்சகம் தேசியவாத அமைச்சகம் வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் பதவியை முதல்ல கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான். தீண்டாமை, பெண் ஒழிப்பு, தாய்மொழிக்கு முக்கியத்துவம். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு? மறுபடியும் சொல்ற தேசியவாதிகள் தான். எங்கெல்லாம் இந்த தேசத்தை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லாம் தாய்மொழியின் மீதும் பாசமாக இருப்பார்கள். மகாத்மா காந்தி தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அதை உருவாக்குனதே மகாத்மா காந்தி தான் ஃபவுண்டர். தென் மாநில மக்கள் ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு. ஆனால் அவர் என்ன புத்தகம் எழுதினாலும் அது முதல்ல குஜராத்தில் தான் எழுதுவார். அவர் எழுதின சத்திய சோதனை முதல்ல குஜராத்தில் எழுதப்பட்டது தான். அவர் எழுதின ஹிந்து சுவராஜ் புத்தகம் குஜராத்தில் எழுதிதான் மொழிபெயர்க்கப்பட்டது. என்னவா இருந்தாலும் சரி, அவரது தாய்மொழி எதுவோ அதற்குத்தான் முக்கியத்துவம். கையெழுத்தை குஜராத்தில் தான் போடுவார் மகாத்மா காந்தி. இங்க என்ன நிலைமை? தமிழ்தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துறாங்க 1970களில். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த கடவுள் வாழ்த்து போய் இந்த தமிழ்தாயின்னு வச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு முட்டாள்தனத்தை எடுத்து இன்னொரு முட்டாள்தனத்தை வச்சுட்டா உங்க தமிழ் வளர்ந்துரும், கிழிச்சிருமோ? சொன்னவர் ஈவேரா. தமிழ்தாய் வாழ்த்து கூடாது என்று சொன்னவர் ஈவேரா. நான் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன் சொல்றார் ஈவேரா. இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏன்? அந்த இடத்துல தமிழை வைத்து கொண்டாடுவதற்கா? இந்த தமிழ் சனியனை இத்தோடு விட்டு தொலைச்சிருங்க. அந்த இடத்துல ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. அது பொது மொழியோ அரசாங்க மொழியோ நீதிமன்ற மொழியோ உங்க வீட்டு வேலைக்காரி கூட நீங்க பேசுற மொழியோ எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுங்க. இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க. சொல்றது யாரு? ஈவேரா. இவன் சொல்றான், இவன் தான் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழுக்கு சங்கூதுனதே ஈவேரா தான். அதுல பாரதிதாசன் வெக்கம்லாம் பாடுறான், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்கூதுனது நீதாயா? தமிழ் மொழி பற்றுக்கு என்ன அடையாளம்? இதெல்லாம் செய்தது தேசியவாதிகள். பாரதியாருடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்குனதிலிருந்து, தமிழுக்கு தமிழ் சொற்களஞ்சியம் உருவாக்கியதிலிருந்து, தமிழை பாடமொழியாக கொண்டு வந்ததிலிருந்து, சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததிலிருந்து எல்லாம் பண்ணதெல்லாம் தேசிய இயக்கங்கள் தான். எங்க பண்ணாங்க திராவிட இயக்கங்கள்? சமூக நீதி, எல்லா சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதற்கு முன்னால் இடஒதுக்கீடு எப்ப ஆரம்பிச்சது? சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆட்சிக்குல, பேஷ்வாக்களுடைய ஆட்சியில மராத்தால தான் முதல் இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால. இதான் நீங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து வாசிங்கன்னா தெரியும் இடஒதுக்கீட்டோட ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன் எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு அதை எழுதியிருக்கிறார் மண்டல். அதற்கப்புறம் கர்நாடகால இடஒதுக்கீடு மன்னர்கள் காலத்திலே வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கம்யூனல் ஜியோவாக காங்கிரஸ் ஆட்சியில வந்தது. அதற்கப்புறம் அது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டது. பட்டியல் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது ஈவேராவோட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. திராவிட பிதாமகன் ஈவேரா அவர் சொல்றாரு, இந்த ஹரிஜனங்களுக்கு எல்லாம் அவர்கள் யோகியாம்சத்திற்கு விட அதிகமான சதவிகிதத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள், இது நல்லதற்கல்ல, இந்த அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை சொன்னவர் ஈவேரா. ஒரு கணவன் மனைவி, அவர் அந்த ஊர்ல பெரிய மனிதர், ஒரு முதலாளி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு, அவரோட மனைவி இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் இருக்கான். ரொம்ப நாளா மனைவிக்கு குழந்தை இல்லை. என்ன காரணம்னா கணவன் ஆண் தன்மை இழந்தவன். இதுதான் கதை. நாம எல்லாம் சொல்ல கூசுகிற விஷயத்தை தான் கலைஞர் அற்புதமா கதையா பக்கம் பக்கமா வர்ணனை சொல்லி எழுதியிருப்பார். அதனால அந்த மனைவி எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பண்ணையில வேலை செய்யற வேலைக்காரன் உறவு கொண்டு அவர் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்கிறார் என்பதுதான் கதை. அந்த கதைக்கு பேரு வான்கோழி. எனக்கு பாரதியார் எழுதிய வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும் போது எனக்கு கலைஞர் சொன்ன வான்கோழி கொண்ட தமிழ்நாடுன்னு எனக்கு இருந்து விட்டால் என்ன செய்வதுன்னு பயம் வந்து வச்சு. பாரதியாருக்கு இது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, கலைஞருக்கு இது வான்கோழி கொண்ட தமிழ்நாடு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் சீரழித்திருக்கிறது. உயர்ந்த இடத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாகரிகத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு வரலாற்றை
தேசியவாதத்தை எல்லாம் சிதைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. இவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தினோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்தது தேசிய இயக்கங்கள் தான் என்பதுதான் உண்மையான வரலாறு. இதை செஞ்சதெல்லாம் தேசியவாதி. இன்னும் ஒருபடி உச்சத்தில் போய் சொல்கிறேன், இந்திய திருநாட்டில் தேசியவாதிகள் செய்யாத எந்த நல்ல காரியத்தையும் திராவிட இயக்கங்கள் செய்ததில்லை என்பதுதான் நமது தமிழக வரலாறு. எந்த விஷயத்தையும் செஞ்சது எல்லாத்துக்கும் முன்னோடி தேசிய இயக்கங்கள் தான். பெண்ணுரிமை, ஐயா தந்தை பெரியார் வராவிட்டால் இன்றைக்கு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை கிடைத்திருக்காது. பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? இளம் பெண்கள் விதவையாகி போகும்போது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? ஆணுக்கு சமமாக பெண்ணை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார்? ஈவே ராமசாமி பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு செத்தவன் எங்கள் முப்பாட்டன் சுப்பிரமணிய பாரதி. பாரதியார் தான் பெண்ணுரிமைக்கு இந்தியாவிலே சாம்பியன். பாரதி சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லு, சவால் விடுறேன். மேடையில பகிரங்கமா சென்னையோ மதுரையோ கோவையோ திறந்த வெளியில ஒரு சவால், ஒரு விவாத மேடை வைத்துக் கொள்ளலாம். வாங்க, சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கு. பெண்ணுரிமைக்கென்று அவதாரம் எடுத்து வந்தவன் பாரதி. ஏன்? பெண்ணையே அவன் பராசக்தியின் வடிவமாக பார்த்தவன் பாரதி. பாரதியாருடைய இரண்டாவது மகள் சகுந்தலா பாரதி ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்க, அந்த அம்மா என் தந்தை பாரதி அப்படின்னு. அதுல ஒரு இடம் நம்ம எல்லா ஆண் வர்க்கத்தை எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம். அவர் சொல்லுகிறார், எனக்கு 8-9 வயது இருக்கும், சிறுமி நான். என் அப்பா பாரதி என்னை வரவேற்பறையில வரவழைப்பார், பூஜை பக்கத்துல நிறுத்துவார், இப்படி நெல்லுமான்னு சொல்லுவார். என்னப்பா என்ன செய்யணும்னு கேட்பேன். இப்படி நெல்லு என்று சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து என்னை வணங்குவார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவேன். 8 வயது சிறுமி நான், 30 வயது அவர் என் தந்தை பாரதிக்கு. எனது அப்பா என்னை பெற்றவர். என்னப்பா நீ என் காலில் விழுகிறேன்னு சொன்னான்னு சொல்லுவாரு, நீதாம்மா பராசக்திமா, என் மகள் இல்லம்மா, நீ பராசக்தி. பெண்ணை பராசக்தியாக பாவிக்க வேண்டும் என்று போதனை செய்தவன் அல்ல பாரதி, அதை வாழ்ந்து காட்டியவன் பாரதி. தன் பெற்ற மகளை கூட வணங்கியவன் பாரதின்னு சொன்ன திராவிட இயக்கங்கள் இங்கே தான் பெற்ற மகளை திருமணம் செய்து கொண்டதாக கதை எழுதிய கருணாநிதிக்கும் பெற்ற மகளை பராசக்தியாக வணங்கிய பாரதிக்கும் ஏதி வைத்தால் எட்டுமா? திராவிடமும் தேசியமும் ஒன்னா? பாரதியும் கருணாநிதியும் ஒன்னா? பாரதியின் பேனாக்கு செலவுண்டா? கருணாநிதியின் பேனாக்கு 80 கோடி செலவைக்கணும். 8 ரூபா பேனாவை ஆயுத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை. 80 கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள செலவச்சா அது பகுத்தறிவு. ஆனா விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்க கிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம் கேட்கற எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவாங்க. இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும்.
அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேத்து பார்த்தேன் சென்னையில வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு வந்து கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், எந்த மாற்று கருத்து இல்ல. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி போனாரு. ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா வந்து உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு 65 இருந்து 67 இல்ல, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது மாறி இருக்கிறது. அதெல்லாம் அந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்க பார்க்கும்போது தெரியும். எந்த சம்பந்தம் இல்ல, சும்மா பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டர் கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது. நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு வேணா பரிச்சை வச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல்ல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கே அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு, அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாம்ல தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க, அதை பத்தி நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால இது உடஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸ் மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன், இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான். அதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்துல பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்க போறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாம ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன்.
அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாதது என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத நான் பார்க்கலீங்கன்னா. சோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதுலதான் அந்த கூட்டணியை பத்தி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம்.